அது இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை பிறந்துட்டான், நான் பிறந்த உடனே அவனை கொல்லி வைக்க போகிறான். பொம்பளை பிள்ளை பிறந்தா கொல்லி வைக்காதான். ஏன் யார் வச்சா என்ன, யார் வச்சாலும் எரியும்ல, அது கூட பிரச்சனை இல்லை. யாரும் உங்களுக்கு கொல்லியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. தத்தநேரியில் புக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ரவா தோசை மாதிரி உள்ளே அனுப்புகிறாங்க. அதிகபட்சம் 20 to 25 நிமிஷம் மிச்சர் பொட்டல மாதிரி கையில் அள்ளி கொடுத்துட்றாங்க. நான் எல்லாருடைய எலும்புகளையும் அள்ளி கொட்டியிருப்பார்கள்ங்க. நான் இங்கே கூட சில பேர் சொல்கிறாங்க ஜாதி ஜாதி ஜாதின்னு. அன்றைக்கு ஒரு சித்தன் கேட்டான், எலும்பு தோளிலே இலக்கம் இட்டு இருக்குதோ, நம்பர் போட்டிருக்கா, இன்ன ஜாதிக்கு இன்ன நம்பர்னு. அங்கே அள்ளி கொட்டியிருப்பாங்க. யாராவது ஒரு பெரிய தலைவரை கூப்பிட்டு, அண்ணே எல்லா ஜாதி எலும்பையும் ஒன்றா கொட்டிவிட்டாங்க தெரியாமல், நீ நம்ம ஜாதி எலும்பை மட்டும் பொறுக்குனே, பொறுக்கிடுவாரா? அவர் எவ்வளோ பெரிய பொறுக்கிய வேணாலும் இருக்கட்டும், பொறுக்க முடியாதுங்க. இதைத்தான் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை சொன்னால், யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாதம்தான் அப்படின்னா. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு டாபிக் நாய் டாப்பிக்குங்க. நாய்க்கும் மனிதனுக்குமான உறவு கொஞ்சம் சிக்கலானது. இப்போ நான்லாம் கிராமத்தில் இருந்தவன். கிராமத்தில் பொதுவாக நாய் நமக்கு காவல் இருக்கும். இங்கே என்ன பிரச்சனைனா, நாய்க்கு நம்ம காவல் இருக்க வேண்டியிருக்கு. சில பேர் எக்கு தப்பாக விலை கொடுத்து நாயை வாங்கிடுறாங்க. அதை பராமரிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், இவன் வெளியே படுத்து கிடக்கிறான், நாய் உள்ளே படுத்து கிடக்கு. என்னடாங்கிறேன், 50,000 கொடுத்து வாங்கியிருக்கேன், ஓடிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு. இப்போ நமக்கு நாய் பாதுகாப்பு கொடுத்த காலம் போய் இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க, அது உடம்பு பூரா முடிங்க, பார்த்தா ஒரு முடி கூட மாதிரி இருக்குது. எனக்கு எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே தெரியலைங்க. நான் கேட்டேன், இந்த நாய்க்கு எதிராக முன்பக்கம் எது மாப்பிள்ளை பின்பக்கம்னு, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறேன்னா, நான் ஒன்றும் சொன்னேன், ஒரு பொது அறிவை வளர்த்துக்கத்தாயா, வேறு ஒன்றும் இல்லை என்ன. அவன் சொன்னான், சூன்னு விரட்டி விடு, எந்த பக்கம் ஓடுதோ அதான் முன்பக்கம்னா. நான் ஒரு வெட்டி பாய சூன்னு, அந்த நாய் ஓடுனுச்சு, கக்கன்னு சிரித்தான். ஏன்டா சிரிக்கிறேன்னு, ஏன் நாய் ரிவர்ஸில் ஓடுதுங்கிறான். இப்படி வீட்டுக்கு வர்றவங்களை கிறுக்கு பிடிக்க விடுறதுக்குன்னே நாய் வளர்க்குறவங்க இருக்காங்க. பாரதி ஒரு நாய் கதை சொல்கிறாருங்க. ஒரு நாள் வீட்டு நாயும் ஒரு அரண்மனையில் ராஜா நாய் வளர்க்குறாரு. அது எதுனா வேட்டைக்கு வளர்ப்பாங்க. உண்மையிலேயே இந்த ராஜாக்கள் பின்னால் நிறைய மிருகங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, புலி சிங்கம் எல்லாம், அதெல்லாம் அவங்க போய் அடிச்சிருக்க மாட்டாங்க, யாராவது அடிச்சிருப்பாங்க. இவங்க பக்கத்தில் போஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வடிவேலு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் போஸ் கொடுத்த மாதிரி தான் பல மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பல ராஜா அப்படி தான் இருந்திருக்காங்க. இந்த யோசனை உங்களுக்கு எங்கே வந்துச்சுன்னா, கக்கூசில் உட்காந்தப்போ வந்துச்சு சொன்னார் பாருங்க அந்த மன்னர். அந்த மாதிரி ஒரு அரண்மனையிலே வளர்க்கப்படுகிற ஒரு வேட்டை நாயும் சோத்துக்கு இல்லாத ஒரு தெருநாயும் சந்திக்கின்றன. அப்பொழுதெல்லாம் நாய் ஆர்வலர்கள் அதிகம் இல்லாத காலம் அது. 2 நாய் சந்திக்குதுங்க. இந்த நாய் பார்த்தா குதிரை மாதிரி இவ்வளோ உயரம் இருக்குங்க. இது அரண்மனை நாய், ஓசி சோறு திங்கிற நாய் அப்படித்தானே இருக்கும். இந்த நாய் எலும்பும் தோளுமா இருக்கு. யார்? நம்ம தெரு நாய். 2 பேரும் பேசிக்குதானே, நீயும் நாய் நானும் நாய், நீ என்னென்ன இப்படி கொழு கொழுன்னு இருக்கேன், நான் இப்படி இருக்கேன். இந்த அரண்மனை நான் கேட்குது, என்ன சாப்பிடுவேன்? சாப்பிடுவேனா? நான் என்ன சாப்பிடுவேன்னு நான் தீர்மானிக்க முடியாதுன்னு. வீட்டில் இருக்கவங்க என்னத்தையாவது மிச்சம் மீதி போட்டால் அதை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்திலேயாவது கொஞ்சம் மிச்சம் மீதி வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க பஞ்சத்துக்கு அவங்களே வலித்து நக்கிவிட்டு வெறும் இலையத்தான் போடுறாங்க. இதில் நான் என் மெனு கார்டை எப்படி சொல்கிறதுன்னுச்சு அந்த நாய். சரிண்ணா நீ என்ன சாப்பிடுவேன்னுச்சு. அந்த நாய் சொன்னிச்சு, காலையில் சுண்டை காய்ச்சிய பால் வைப்பாங்க, ஒரு 11 மணிக்கு சிக்கன் வைப்பாங்க, மத்தியானம் மட்டன் சாப்பிடுவேன், சாயந்தரமான ஒரு ஜிகர் தண்டா கூட சாப்பிடுவேன் சிக்கனா. இப்படியா சொல்லிக்கிட்டு வருது. நைட்டு படுக்கிறப்போ ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டு பாதாம் பால் சாப்பிட்டு படுத்துருவேன்னுச்சு. இதை சொல்ல சொல்ல நம்ம திருநாய் இருக்குல்ல, அப்படியே எச்சில் கொட்டுது. ஒரு கவிஞன் சொன்னாங்க,
நாயின் கனவில் எலும்பு மலை அப்படின்னு. நாய் கனவு வேண்டா என்ன கனவுன்னு நினைக்கிறீங்க? மழை பெஞ்சால் எலும்பாக பெய்கிற மாதிரியும் ஓடி ஓடி எடுத்து திங்கிற மாதிரியும் கனவு காணுமா. நாயின் கனவில் எலும்பு மலை அப்படிமா ஒரு கவிங்க. இப்படி சொன்ன உடனே கடைசியாக நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு வந்துடுறேன். இது பாரதி சொன்ன கதை தான். அண்ணே எப்படியாவது என்னையும் அந்த வேலையில் அரண்மனையில் சேர்த்து விட்டுருண்ணே. உன் அளவுக்கு பெரிய உத்தியோகம் இல்லாட்டி கூட பரவாயில்லண்ணே. இந்த சைடில் இந்த 4th குரூப்பு அதுக்கு கீழே இப்படி இருக்கும்ல, அதில் ஏதாவது சேர்த்து விட்டா கூட போதும்ண்ணே. மிச்சம் மீதி ஏதாவது கிடச்சா அதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துக்கிறேன். அதுக்கு இந்த நாய் சொல்லுது, உன்னை சேர்ப்பாங்களான்னு தெரியலை, ஆளே சொறி நாய் மாதிரி இருக்க, சேர்ப்பாங்களோ சேர்க்க மாட்டாங்களோ, இருந்தாலும் நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகுது. அப்போ தான் இந்த நாய் கேட்குது, அதெல்லாம் சரின்னு, இது என்னென்ன கழுத்தில் ஒரு பட்டை மாதிரி போட்டிருக்காங்கன்னு கேட்குது. அது சொல்லுது, இது ஒன்றும் இல்லை, எல்லாமெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் நைட்டானால் அந்த பட்டையில் சங்கிலியை கொடுத்து கட்டி விட்ருவாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னு. அப்போ தான் அந்த தெருநாய் விழிச்சுக்கிச்சு, ஏய் என்னப்பா நீ அடிமையா? அப்போ தான் அந்த நாய் சொன்னிச்சான், நான் சோற்றுக்கு இல்லை என்றாலும் சுதந்திரமாக இருக்கிறேன், ஆனால் நீ அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறாய். அடிமையாக 6 வேளை தின்பதை விட சோறே இல்லை என்றாலும் சுதந்திரமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டது என்று அடிமை இந்தியாவிலே மகாகவி பாரதி நாயின் வழியாக நமக்கு ஒரு நீதியை சொல்லிவிட்டு போனான். யோசிச்சு பாருங்க, எல்லாம் சாப்பிட்டு என்ன நினச்ச இடத்துக்கு போக முடியுமா? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, நாய்க்கு ஒரு அடிப்படையான குணம் இருக்குங்க. நீங்கள் 5 லட்சம் போட்டு வாங்கினாலும், தெருவில் இருந்து தூக்கிட்டு வந்தாலும், கரண்டு கம்பத்தை பார்க்கத்தான் காலை தூக்காத நாய் உலகத்திலே கிடையாது. இவன் சொல்லுவாங்க, கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்க, ஓய் வேலையை போடுறா, எங்கள் கேரக்டர் நீ ஏன்டா மாற்ற பார்க்குறேங்க அந்த நாய். சரி விடுங்க, இங்கே ஒரு நாய் நம்ம ஊர் நாய் சொல்லிட்டேன்னா இன்னொரு நாய்க்கு எப்படி மனுஷங்க மாற்றுறாங்கன்னு. பச்சோந்தி இன்னொரு கதையை ஆண்டன் செக்காவ் என்கிற ரஷ்ய எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. அதையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 2 அந்த தெரு காவலர்கள் 2 பேர், ஊர்காவலர்கள் 2 பேர் வர்றாங்க. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா கூட்டம். நம்ம ஊரில் தான் கூட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லையா. கவிஞர் மீரா தாங்க சொல்லுவார் அழகர் திருவிழாவை பற்றி, கூட்டம் 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 கூடல் மாநகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம்னு. கூட்டமாக இருப்பாங்களாம். எங்கடா போகிறேன்னா, கூட்டமாக இருக்குது பார்த்துட்டு வந்துடுறேன். கூட்டத்தை பார்க்கவே ஒரு கூட்டம் வர்ற ஊர் நம்ம ஊர். அப்படி ஒரு சின்ன கூட்டம் நிற்கிது. இந்த 2 பேர் போய், ஏய் நவருங்கடா, என்னடா கூட்டமாக நிற்கிறீங்க? உடனே அந்த இவர் சொல்கிறார், ஐயா இவன் பாவம்யா, இவனை அந்த நாய் கடிச்சு பிடிச்சி அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இது தெருநாய் போல இருக்கு, அவனை கடிச்சு பிடிச்சி அப்படின்னு நினச்சேன். இப்படியெல்லாம் தெருவில் அவன் நாயை வளர்த்து விட்டா அவன் பாட்டுக்கு ரோட்டில் போகிறவன் அப்பாவியாக இருக்கான், அவனை நாய் கடிச்சு பிடிச்சி போல இருக்கு. இந்த நாய் உரிமையாளன் எவனு கண்டுபிடி, அவனை உள்ளே தள்ளி முட்டியை தட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து கால் சொல்லிக்கிறான், ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இது இது இந்த ஏரியா கவுன்சில் விட்டு நான் இன்னும் பேசிக்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு வாயை விட்டுறாதீங்க. உடனே டக்குன்னு சுதாரிச்சிட்டார். நான் அப்போவே நினச்சேன், இந்த நாயை பார்த்தா லட்சணமாக இருக்கியா, இவன் ஏதோ சேட்டை பண்ணியிருக்கான், அந்த நாய் கடிச்சிருக்கு, இல்லைன்னா அந்த நாயை கடிக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு போலீஸ் சொல்கிறாரு, விசாரிச்சுட்டாங்கய்யா கவுன்சில் விட்டு நாய் இல்லையா, தெரு நாய் தானா. டக்குன்னு பிளேட்டை மாற்றுறாரு. அப்போவே நினச்சேயா, இவனை பார்த்தா அப்பாவியாக இருக்கான், இந்த நாயெல்லாம் தெருவில் விட்டவனை தான் வெளுக்கணும்னு சொல்லும் பொழுது இன்னொரு போலீஸ் சொல்கிறாரு, கவுன்சிலர் வீட்டு நாய் இல்லையா, அவங்க அண்ணன் வீட்டு நாயா அப்படின்ட்டு. உடனே சொல்கிறாரு, இவன் மேலே தான் தப்பு. இப்படியே இந்த கதை போகுங்க. அதுக்கு ஆண்டன் செக்காவ் என்கிற ரஷ்ய எழுத்தாளன் வைத்த பெயர் பச்சோந்தி என்று பெயர் வைத்தான். அதிகாரத்துக்கு ஏற்பதான் இங்கே நாயினுடைய வாள்கள் கூட ஆடுகிறது. இங்கே பல பேர் சொல்லுவாங்க, நாயை வச்சு பலமொழி சொல்லுவாங்க, நாய் வாளை நிமிர்த்த முடியாது, அதையே நீ நிமித்துற, அது வளைஞ்சிருந்துட்டு போகுது, உன் வேலையை பாரு. உலகத்தில் எல்லாத்தையுமே கிழிச்சிட்ட மாதிரியும், இந்த நாய் வாழ் வளைஞ்சிருக்கிறதுனால தான் இவனுக்கு ரொம்ப நஷ்டம் மாதிரியும், அது என்னைக்காவது சொல்லியிருக்கா மனுஷன் மூக்கை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கா? இவன் தாங்க உலகத்தையே கரெக்ட் பண்ணேன்னு சொல்கிறான். நம்ம செப்புவது உடையேன்னு சொன்னேன் இல்லையா, நான் இந்த ஔவை பாட்டியினுடைய கதை சொன்னேனே, அதை திருவிளையாடலில் வருங்க. அதாவது முருகப்பெருமானுடைய வீட்டில் நிறைய கோர்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. இந்த செப்புவது உடையேன் என்கிறது ஒரு கோர்ட்டு சீன் தான். அதுக்கு முன்னால் போனீங்கன்னா கண்ணகியை விட்டு பிரிந்து மாதவி வீட்டிலே கோவலன் இருக்கிறான். அப்போ ஒரு பிராமண பெண் தோழி சொல்கிறா, உன் புருஷன் திரும்ப வரணும்னா
இங்கே மன்மத கோட்டத்தில் சோமகுண்டம் சூரிய குண்டம்னு 2 குண்டம் இருக்குது. அதில் போய் குளித்து எழுந்தால் உன் கணவன் மாதவியை பிரிந்து உன்னிடம் வந்து விடுவான் என்று சொன்ன பொழுது கண்ணகி என்ன தெரியுமா சொன்னா, பீடு அன்று அவனா மனந்திருந்தி வராமல் நாம் போய் குளத்தில் குளிக்கிறது எனக்கு பெருமை அல்ல. கண்ணகி ரொம்ப அளவாத்தாங்க பேசுவாள், கசகசன்னு பேச மாட்டாள். அவள் ஓவராக பேசுகிறது எங்கே தெரியுமா, பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அவையில் தான். நீங்கள் எடுத்த உடனேயே கடவுள் வாழ்த்துன்னு இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறார் படிச்சிருப்பீங்க. முதல் வார்த்தை என்ன, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். திங்கள்லாம் சந்திரன் அர்த்தம். இப்போ கூட சந்திர கிரகணம் வந்துச்சுல்ல, உலகத்தில் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு கண்டுபிடிச்சது சந்திர கிரகணத்தின் பொழுது சாப்பிடக்கூடாது. சரி விடுங்க, பல பேர் வாழ்க்கையே சந்திர கிரகணமாக இருக்க, சாப்பிட முடியாமல் அதுக்கு என்ன செய்வது, வறுமையில் பிடிச்சிருக்கு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்னு ஆரம்பிக்கிற இளங்கோடிகள் அடுத்தது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். இதை நான் சொன்னேன், இப்படி சொல்லியிருக்காரு யாருன்னு. இளங்கோடிகள் சொன்னது பின்னால் சொன்னது தாங்க சரின்னு ஒரு பையன். ஏன்டா அப்படின்னு, இல்லைங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, இவர் ஏங்க அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு திங்கக்கிழமையை போய் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்னு சொன்னார்னாப்புல. இல்லை நான் உன் பள்ளிக்கூடத்தை பற்றி அவர் பேசலை, ஒரு உலகத்தை பற்றி பேசியிருக்காரு, செத்த சும்மாறா அப்படின்னு. அதில் திங்களை போற்றுதும்னு சொல்லிட்டு அடுத்து ஞாயிறு போற்றுவோம். அடுத்து என்ன சொன்னார், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னார். இது ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் முதல்ல திங்களை சொன்னார் என்றால், சிலப்பதிகாரத்திலே 3 வகையான காண்டம் உண்டு. ஒன்று புகார் காண்டம், இன்னொன்று நம்முடைய மதுரை காண்டம், 3வது வஞ்சி காண்டம். கண்ணகி பூம்புகாரியில் திங்களை போல மென்மையாக இருக்கிறாள். மதுரைக்கு வருகிற பொழுது பாண்டிய நெடுஞ்செழியனை எதிர்த்து நீதி கேட்கிற நெருப்பாக இருக்கிறாள், ஞாயிறை போல இருக்கிறாள். வஞ்சி காண்டத்தில் அதே கண்ணகி என்ன ஆகிறா, தெய்வமாகி விடுகிறாள். கதைப்படி சொல்கிறேன் நான். அப்போ அங்கே திங்களாக இருந்தவள் மதுரை காண்டத்திலே ஞாயிறாக மாறி வஞ்சி காண்டத்திலே மாமலையாக உலகத்துக்கே தெய்வமாகி விடுகிறாள். தோ பரமசிவன் என்கிற ஆய்வியல் அறிஞர் சொல்கிறார், இங்கே நம்முடைய ஊரிலே இருக்கிற மாரியம்மன் வழிபாடு என்பது கண்ணகி வழிபாட்டிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, அவர் சொல்கிறாரு, இதே மதுரையில் பழங்கானத்தம் பக்கத்தில் கோவலன் பொட்டல்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்குதான் வைத்து கோவலன் கொல்லப்பட்டார். கோவலன் கொல்லப்பட்டது எப்போ தெரியுமா, ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையிலே கோவலன் கொல்லப்பட்டான். அவள் அந்த கண்ணகியினுடைய வழிபாடு பின்னாலே அம்மன் வழிபாடாக, ஒடுக்கப்பட்ட பெண்களின் வழிபாடு தான் பெரும்பாலும் அம்மன் வழிபாடு. நீதி மறுக்கப்பட்ட கொல்லப்பட்ட. இன்னொரு கவிஞர் அப்துல் காதர் சொல்லுவாருங்க, அம்மையை எல்லோரும் நோய் என்றார்கள், தமிழர்கள் மட்டும்தான் அதை தாய் என்றார்கள் என்பார். இப்போ அது மாரியம்மனோட தானே அம்மையை இணைச்சிக்கிறோம் நம்ம. ஏன் நம்ம மதுரையில் பல கோயில்களில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் கூழ் காய்ச்சி ஊற்றுவோம்ல, சாமியை கும்பிடுவோம்ல, மாரியம்மன் எத்தனை நிறைய அம்மன் இருக்குல்ல. ஏன் கூழ் காய்ச்சுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு ஆடி வெள்ளியிலே கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரி செய்வதற்காகத்தான் இன்னைக்கும் அவளை ஒரு தாயாக்கி கூழ் காய்ச்சி ஊற்றுவதன் மூலம் அந்த குற்றத்தை நாம் மறைக்க அல்லது குறைந்தபட்சம் கண்ணகியை நாம் சாந்தப்படுத்த முயல்கிறோம். அதனால்தான் ஆடி மாதத்திலே பெரும்பாலும் அம்மனை வழிபடுகிறோம் என்று தோப்பா சொல்கிறார். இதில் இவர் சொன்னார்ல, நம்முடைய காதர் பாட்சா எப்படி ஒரு முருகன் பாட்டை பாடி நீதிபதியே நிறுத்தினார் அப்படின்னு. ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, சகோதரிகளுக்கு தெரியும். ஆடி மாதம் அதிகமாக ஒலிக்கிற பாடல்களை பாடியது யார்? பொதுவாக மாரியம்மன் கோயிலில், நம்ம அம்மன் கோயிலில் யார் பாட்டு அதிகமாக போடுவாங்க? எல்லா பாட்டும் போடுவாங்க. அதிகமாக போடுற பாட்டு எல்லார் ஈஸ்வரி பாட்டு இல்லையா? செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னா சும்மா இருக்கிற ஆத்தாலாம் எழுந்து ஆடுது. பெரும்பாலும் தாயே கருமாரி உட்பட அநேகமாக நாம் கேட்கிற எல்லா அம்மன் பாடல்களையும் பாடியவர் எல்லார் ஈஸ்வரி தான். உங்களுக்கு தெரியுமா, எல்லார் ஈஸ்வரி பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். எல்லார் என்பது லூர்து மேரி ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி என்பது தான். ஏன்னா மதத்துக்கு, இசைக்கு, கடவுளுக்கெல்லாம் மதமே கிடையாதுங்க. ஏசுதாஸ் பாடினாலும் ஐயப்பன் ஏற்றுக்கொள்வார், எல்லார் ஈஸ்வரி பாடினாலும் அம்மன் ஏற்றுக்கொள்வார். நம்ம தான் சாமிக்கு ஜாதி பார்க்குறோம், மதம் வைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அவர் சொன்னார்லே ஒரு அற்புதமான செய்தி. இதே நம்முடைய மதுரைக்காரர் தாங்க தியாகி விஸ்வநாத தாஸ். அவர் முருகன் வேஷம் போட்டு வந்தாருன்னா அப்படி இருக்குங்க. முருகன் வந்து எல்லா நாடகத்திலையும் முருகன் வந்து வெள்ளை கொக்கை விரட்டுவார். ஆனால் இவர் முருகன் வேஷம் போட்டு வேல்கம்பை பிடிச்சிக்கிட்டு வெள்ளைக்காரங்களே திட்டுவார். வெக்கங்கொட்ட வெள்ளை கொக்குகளா, விரட்டி அடித்தாலும் வருகிறா அப்படிம்பார். உடனே போலீஸ் மேடைக்கு வந்துடும். நீ என்ன வள்ளி திருமணத்தை விட்டு வேற ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க? வள்ளியை காதலின்னா வெள்ளைக்காரன் எதுக்கு திட்டுற? உடனே விஸ்வநாதன் சொன்னார், உன்னை கைது பண்ணுறோம்னார். உடனே அவர் சொன்னார், என்ன நீ கைது பண்ண முடியாது. ஏன்? நான் இப்போ முருகன் வேஷத்தில் இருக்கேன். முருகனுக்கெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் போடுற அளவுக்கு எவனும் இன்னும் பிறந்து வரல. இப்போ நான் முருக வேஷத்தில் இருக்கிறேன், இப்போ என்னை கைது பண்ண முடியாதுன்ட்டாப்புல. சரின்னு போலீஸ் எப்படியும் வேஷத்தை நீ கிளப்பியல்ல, களைச்சிட்டு இறங்கி வான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேக்கப் போய் களைச்சிட்டு வந்தார், கைது பண்ண போனாங்க. எங்கே வர்ற அப்படின்னாப்புல. இல்லை நீ தானே வெக்கம் கேட்ட வெள்ளை கொக்குகளாக விரட்டி அடித்தாலும் வர்றீங்களான்னு கேட்டியெல்லாம் கைது பண்ண போகிறான். அது பாடுனது முருகன். நான் பாடுனா என்ன கைது பண்ணு. ஏன் சொல்கிறேன்னாங்க, அந்த விஸ்வநாத தாஸ் சென்னையில் இருக்கிற பொழுது முருகன் வேடம் ஏற்று நடிக்கிற பொழுதே இறந்து போனாருங்க. நம்மெல்லாம் போனால் அதிகபட்சம் ஆம்புலன்ஸ் சொல்லவும் பயமாக இருக்குது. அதிகபட்சம் பாடையில் படுக்க வச்சு கொண்டு போவாங்க. ஆனால் விஸ்வநாதாஸ் அவர்களை மட்டும்தான் முருகன் வேடத்திலே மயில் வாகனத்திலே அமர்த்து சுடுகாட்டிற்கு சென்ற ஒரே கலைஞன் தியாகி விஸ்வநாதாஸ் மட்டும்தான். அப்படி ஒரு பெருமையை சென்னை மாநகரமே கூடி நின்று நம்முடைய மதுரை கலைஞனை வழி அனுப்பியது. லட்சுமண பெருமாள் மகாபாரதத்தை சொன்னார். நாங்கள் சொல்ல வந்து என்ன தெரியுமா, அதில் வந்து ஒரு சிவபெருமானுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்ல, ஒரு பழத்தால். அந்த பழத்தை வந்து அதெல்லாம் இந்த நேரம் இல்லை, அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் வந்து போவார். கணபதி கடவுள் வந்து அங்கனையே இருந்து பழத்தை வாங்கிடுவார். உலகத்தில் தாய்னா என்ன, தந்தைனா என்னன்னு முருகன் கோச்சிக்கிட்டு போயிடுவார். பழனி மலையில் போய் நிற்பார். நான் கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு, முதல்ல அரை நிர்வாண போராட்டம் நடத்தியவர் முருகப்பெருமான் தான். தன்னுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்காக சமாதான தூதுவர ஔவை உன்னை சொல்கிறான், முருகா வா முருகா, நீ அப்படி பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன், வாயா. அங்கே உன் தாய் பார்வதி தேவி ரொம்ப சங்கடப்படுறாங்கய்யா, சிவபெருமானம் வருத்தப்படுறாங்கய்யா, வாங்க. அதெல்லாம் முடியாது பாட்டி, இது என்ன போட்டி வச்சா கரெக்டாக இருக்கணும்ல ரூல்ஸு. சுற்றி வான்னு சொல்லிவிட்டு அங்கேயே சுற்றி விட்டு ஆளுக்கு பழத்தை கொடுத்தா அது எப்படி சரி? வா முருகா, பழம் நீ எப்பா, நீயே ஒரு பழம் முருகா, உனக்கு எதுக்கு முருகா இன்னொரு தனியாக ஒரு பழம், ஞான பழம் யா நீ, வாயா. கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க, பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா. ஒரு வரி வரும்ல, ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு, அடுத்தவர் என்ன, ஆறுவது சினம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கவியரசர் எழுதுகிறாரு, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. என்ன முருகா, ஆத்திச்சூடி படிச்சிருக்கில்ல, ஆறுவது சினம் கோவத்தை குறை முருகா, டென்ஷன் ஆகாத முருகா, வா முருகா, ஃபேமிலின்னா 1000 பிரச்சனை இருக்குது முருகா, அதுக்காக கோச்சிட்டு போகிறதா, வாயா. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. அடுத்து சொல்கிறாங்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னா. முருகா, நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை முருகா, நான் சாதாரண மானுட பெண், ஆனால் என்னுடைய தமிழுக்கு உரிமை இருக்குது முருகா. நான் எழுதிய ஆத்திச்சூடிக்கு நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி சொல்லிட்டு சொல்கிறா, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. ஏன் தெரியுமா, தமிழ் இப்போ இங்கே அம்மா பேர் தமிழரசி. உலகத்தில் இந்த பழக்கம் வேறு எந்த மொழிக்கும் கிடையாதுங்க. எல்லோரும் மொழியில் பெயர் வைப்பார்கள், மொழியையே பெயராக வைப்பது தமிழ் மட்டும்தான். என் பிள்ளையின் பெயர் கூட தமிழ் அமுதன்தான், தமிழரசன், தமிழரசி, தமிழ் செல்வன். மற்றவங்களுக்கெல்லாம் மொழி நாக்கில் பிறப்பது, நமக்கு மொழி என்பது உயிரில் பிறப்பதுங்க. இந்த இடத்துல கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளா மொழியா என்று வருகிற பொழுது தமிழர்கள் கடவுளை விட ஒருபடி மேலே வைத்து தமிழை பார்த்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி என்று ஔவையின் வழியாக கண்ணதாசன் பேச வைத்திருக்கிறார்.